இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அநேகர் இதை பார்த்து கேட்டு அனுபவித்து வருகிறார்கள். எல்லா துதிகன மகிமையும் நம் அருமை ஆண்டவருக்கே. வாய்ஸ் ஆஃப் காட் தெய்வத்தின் குரலோடியை கேட்கிற காரியங்களிலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த நாளிலும் நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை தூய ஆவியின் துணை கொண்டு தெய்வீக திருவிழத்திலே நாம் காணலாம். ஏசியா புத்தகம் 57ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை காண்பிக்கிறார். ஏசியா புத்தகம் 57ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை காண்பிக்கிறார். தூயவர் கூறுவது, உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன். நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு நான் வாழ்கிறேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தையை நம்முடைய தூயவராகிய ஆண்டவர் நமக்கு கூறியிருக்கிறார் பாருங்கள். இன்று அநேகருடைய உள்ளங்கள் உடைந்து போயிருக்கிறது, அழிந்து போயிருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறது. இந்த உலகத்தின் சூழ்நிலையிலே பல வேதனைகள், இடர்பாடுகள் உள்ளத்தை நொறுக்கி விடுகிறது. சிலருடைய பேச்சுக்கள், சில எதிர்பாராத விபத்தின் நிலைகள் உலகத்தின் சூழ்நிலையிலே உள்ளத்தை நொறுக்கி விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயர்ந்த இடத்தில் தான் இருக்கிறேன், அங்கிருக்கிறேன். ஆனாலும் அங்கே என்ன சொல்றார், நான் நலிந்த நெஞ்சத்தனோடு வாழ்கிறேன் என்று. யாரெல்லாம் நலிந்த நெஞ்சத்தனோடு கூட என்ன செய்கிறது என்று மனிதனையோடு கூட யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அருகிலே இருக்கிறார் என்று. அன்பான சகோதரமே, நாம் ஒருவேளை நலிந்த உள்ளத்தோடு கூட இருப்போம் என்றால் நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக அவர் இருக்கிறார்? நொறுங்கிய உள்ளத்தினரை அவர் ஊக்குவிக்கவும் நொறுங்கிய உள்ளத்திற்கு ஊக்குவிக்கவும். அப்படின்னு என்ன இதுக்கு? நீ கவலைப்படாது, பயப்படாது, தைரியமாயிரு, நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு ஊக்குவிக்குவதற்காக இருக்கிறார். நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரமே, நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே உடைந்த உணர்த்தினராகவும் நொறுங்கிய நெஞ்சத்தினராகவும் வாழ்ந்திருப்போம் என்றால் நம்முடைய அருமை ஆண்டவர் நம் அருகிலே இருக்கிறார். இதே கருத்தை தான் ஏசியா புத்தகத்திலே 40ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை கூட சொல்லியிருப்பார். ஏசியா புத்தகத்திலே 40ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தை, அவர் சோர்ந்தவருக்கு வலிமை அளிக்கிறாராம், வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்குவிக்கிறாராம். அன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை இருப்போம் என்றால் நம்மை காண்கிற ஆண்டவர், விண்ணகத்திலிருந்து நம்மை காண்கிற ஆண்டவர் நம்மோடு கூட தங்கி நம்மை ஊக்குவித்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், திடப்படுத்தவராயிருக்கிறார். இந்த கருத்தோடு கூட நீ பார்க்கிற பொழுது எரேமியா கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். எரேமியாவுடைய இறைவாக்கினபடியாக சொல்லுகின்றார். 31ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கிற பொழுது சொல்லும் பார்ப்போம். சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். வாடிய நெஞ்சங்கள், சில பேர் பார்க்கணும், முகலாம் வாடி போயிட்டு இருக்கும். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும்னு சொல்லுவார்கள். உள்ளத்தில் ஏதோ ஒரு கவலை, பாரம், கண்ணை ஆக்கும்போது முகத்தில் வந்துடும். அங்கே சில இன்றைக்கு வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் சொல்லுகிறார். அப்பா மகிழ்ச்சி அளிக்கிறார். சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர். அன்பான சகோதரமே, இந்த நாளிலே நாம் இந்த உலக வாழ்க்கையிலே
நாம் இப்படிப்பட்டிருப்போம் என்றால் நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கலங்காதே, திடமனதோடு கூட இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். மெப்பு கிடைக்கலாம். அன்பின் ஆண்டவர், நீர் விண்ணகத்திலே இருந்தாலும் மன்னகத்திலே இருக்கிற எங்களை கண்ணோக்குகிறவராக இருக்கிற எங்கள் உள்ளம் உடைந்து நொந்து போய் வாழ்கிற நேரத்திலே நீர் இறங்கி எங்கள் அருகிலே கடந்து வந்து எங்களை ஊக்குவிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் யாரெல்லாம் ஆண்டவரை உடைந்த உள்ளத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் அருகிலே இருந்து, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, திடமனதோடு கூட இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தேற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரன், அவர்கள் புத்துயிர் பெறட்டும் ஆண்டவரன், அவருடைய உள்ளம் மகிழட்டும் ஆண்டவரன். ஆண்டவராக கடவுளே, உம்மால் முடியாத ஒன்றுமே இல்லை, இல்லாத ஒன்றுமில்லை. அப்படியாக இப்பொழுது ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை ஆசீர்வதிப்புக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன்.